ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன பார்க்கணும்னா லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோவில் போடலையே அப்படின்றதுக்காக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளி சாதத்துக்கு என்னென்னா தக்காளிக்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பேருக்காக செய்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 வெங்காயம், ஒரு 5 தக்காளி. ஏன்னா தக்காளி வந்து கூட வேணும்ல தக்காளி சாதத்துக்கு, அதனால் ஒரு தக்காளி கூட எடுத்துருக்கேன். 5 தக்காளி. அப்புறம் வந்து பிரிஞ்சி, ஏலக்காய் அந்த இதெல்லாம் எடுத்துருக்கேன். பூண்டும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 5 தக்காளி. அரிசி 1 டம்ளரு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டுக்கு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து நம்ம பூண்டும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு நம்ம வந்து இந்த ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பிரிஞ்சி, ஏலக்காய் இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கட்டும். வதங்கின பிறகு அது லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த பூண்டும் சோம்பும் நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா லைட்டாக வதக்கிக்கிங்க. லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், இந்த புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் புதினா வேணால் போட்டுக்குங்க, இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா லைட்டாக நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இது பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து பத்தாத மாரி இருந்தது, அதனால் வதங்கணும்ல, அதுக்காக வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் ரொம்ப செவக்க விடக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம், தக்காளி 5 எடுத்துருக்கேன். நான் இது வந்து 2 பேருக்காக செய்கிற வசி கொஞ்சம் இது பண்ணி செய்கிறேன். நீங்கள் வேணும்னா நிறையா பேர் இருந்தீங்கன்னா கூட செஞ்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இது பண்ணிக்கிங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து இந்த எல்லாத்துக்கும் சாதத்துக்கும் சேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். உப்பு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுட்டேன். சாதத்துக்கும் இதுக்கும் சேர்த்து போட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் சீக்கிரம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரே இதாக போட்டு வதக்கிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து வதக்கி வச்சுட்டேன். நல்லா ஃபுல்லாக நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் கொஞ்சம் தக்காளி. அதனால் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் நான் ரொம்ப சேர்க்கலை, அதனால் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடலை, அதனால் வீட்டு மிளகாத்தூளே வந்து நான் போட்டு நல்லா வதக்கி ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2.5 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இதில் வேணும்னா எண்ணெய் வற்றலை அப்படின்னா இதில் இந்த இப்போ வந்து நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பற்றலை அப்படின்னா எண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பற்றாதெல்லாம் கொஞ்சம் நான் அந்த பச்சை ஸ்மெல் போகணும்ல, மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோமா, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசியணும். ஏன்னா வந்து
குக்கரில் வச்சுட்டா நல்லா வெந்துடும். லைட்டாக வதக்கி விட்டால் தான் நல்லா பச்சை ஸ்மெல் போகும். இப்போ வந்து சாதம் நல்லா அரிசி வெங்காயத்தை கல்லாம் வதக்கிட்டேன். இதால் நான் அரிசி வந்து 1 வச்சுருக்கேன். கரெக்டாக எங்களுக்கு இருந்தது. அதில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதால் 1 டம்ளருக்கு நம்ம தண்ணி எப்பொழுதுமே 3 வைப்போம் சாதத்துக்கு. இப்போ வந்து 1க்கு 2.5 டம்ளர் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சாதமும் பொலன்னு இருக்கும். நல்லா அரிசியும் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெந்துடும் நல்லாவும் சாப்பிடவும். இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதித்து நல்லா மேலே பபுள்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு எல்லாத்தையும் அரிசியை வந்து போட்டுடலாம். நான் வந்து ஒரு போடுறதுக்கு எல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் அரிசி களைஞ்சிட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச பிறகு தான் நான் இதில் போட்டேன். கொஞ்சம் ஊற வச்சு போட்டிங்கன்னா அரிசி நல்லா விரையாகவும் இல்லாமல் குழவாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நல்லா பொலவாகவும் வரும். நீங்கள் குக்கரில் தக்காளி சாதத்துக்குன்னு இல்லை, பிரியாணி செஞ்சாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் சரி, செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு செய்யறதுக்கு முன்னாடியே ஊற வச்சு அரிசி களைஞ்சிட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பொலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதமே. அரிசி நீங்கள் பாஸ்மதி அரிசி செஞ்சாலும் அப்படி தான் செய்ய முடியும். ஏன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் மூடிட்டேன். குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுன்னா சாதம் நல்லா கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பொலன்னு இருக்கும். குழவாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவும். ஒரு 5 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 4 விசில் விட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். ஓரமாக எடுக்கணும். சாதமும் அடி பிடிக்கலை. சூப்பராக நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா ஓரமாக எடுத்திங்கன்னா அந்த ஓரத்தில் எடுத்திங்கன்னா சாதம் உடையாது. நல்லா சாதம் பொலன்னு இருக்கும். பாருங்கள் சாதம் அப்படியே உடையாமல் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். அடியும் பிடிக்கல. சாதம் வந்து நான் அடி பிடிக்குமோன்னு நினச்சேன். அடியும் பிடிக்கல. நல்லா சூப்பராக இருக்குது. சாதமும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தயிர் பச்சடி இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆல் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.